அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கருத்து வேறுபாடுகள். அவர் வயசாகிடுச்சு ராமதாஸ்க்கு, அவர் ஆலோசனை சொல்ற லெவலில் இருக்கணும் தான் கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. அவரே நினைக்கிறாரு தனக்கிட்ட இருக்கிற அதிகாரம் போயிடுதுன்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, அடிக்கடி உள்ள நுழையிறாரு ஆக்சுவலா. அது இவங்களுக்கு கொஞ்சம் அன்புமணிக்கெல்லாம் கொஞ்சம் இதை பிரச்சனையா இருக்கு. முகுந்தன்லாம் இப்போ ஏன் போடணும், நம்ம அப்புறம் போட்டுக்கலாம்ன்றாங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, ராமதாஸ் தரப்புல அவங்க மகளோட பையனுக்கு கொடுக்கணுன்றாங்க முகுந்தனுக்கு. ராமதாஸ் தரப்புல அவங்க மகள் தரப்புல என்ன கேட்குறாங்க, அப்போ சௌமியாவை எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவரும் சொல்றாரு, நான் தலைவராக இருந்துட்டேன், கட்சியை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதனால நான் கொண்டிருக்கேன், அவங்கள தர்மபுரி நிற்க வச்சேன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலே அப்ப நீங்க முகுந்தருக்கும் கொடுங்கன்றாங்க. முகுந்தருக்கு நான் சரியான நேரத்தில் கொடுக்கலன்னு சொல்றாரு. அவங்க அவசரப்படுறாங்க. நடுவில் இப்படி பேச்சுவார்த்தை இப்படி போயிருந்த போது ஓரளவு சமாதானம் வந்துருச்சு. வந்த பிறகுதான் திருவண்ணாமலையில கும்பகோணத்துலாம் மீட்டிங் நடத்தினாங்க. மக்கள் 2 பேரும் சேர்ந்தே கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. அதாவது பாஜக அமித்ஷா வரும்போது இந்த பிரச்சனை வருது ஆக்சுவலா. ஆமா, அது திட்டமிட்டு அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அவரை போய் சந்திக்க கூடாதுன்னு நினைச்சு அதை பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வேணும்ட்டே தான் அன்புமணி பவர் டவுன் பண்ணாங்க, ஏன் எங்க அமித்ஷாவை மீட் பண்ணிட போறாருன்றதுக்காக பவர் டவுன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சவரையும் சரி, ஆடிட்டர் குருமூர்த்தியில ரமேஷ் துக்ளக் ரமேஷ் அவர் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சவரையும் அவங்களுக்கு நடக்கிறது ஒரு குடும்ப பிரச்சனை தான் இருந்திருக்கு ஆக்சுவலா. அந்த பையன் ஆனா இவ்வளவு ஒரு பொதுத்தளம் பாமக அது பொதுத்தளத்தில் நடக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். அது கருத்து வேறுபாடுன்றது அந்த பதவி கொடுக்குற விஷயங்கள் தான் வருது ஆக்சுவலா. கூட்டணி சம்பந்தப்பட்ட ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் அங்க இல்ல சார். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுக இல்ல திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா பாமகவை அன்புமணி எடுத்துட்டு போய் பாஜகவோட இணைச்சிட்டாரு 2021 தேர்தலில். ஒருவேளை திமுகவோட அதிமுக கூட்டணி வச்சிருந்தா வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு விஷயங்கள்லாம் பல பேர் சொல்றாங்க. பாமக திமுகவோட கூட்டணி வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. 19, 21, 24 3 தேர்தலையும் விசிகாரங்க இருக்கு உள்ள. விசிகா இருக்கும்போது பாமக அங்க போக முடியாது. ஸோ பாமகவுக்கு பை டிஃபால்ட் பாஜகவோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஆக்சுவலா. ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கணும், அது தனித்து வின் பண்ண முடியாது, ரொம்ப மோசமா தோல்வி அடையும். சரி, அதுக்குள்ளே கூட்டணி வைக்கணும். 21 தேர்தலில் அதிமுக பாஜக இருந்தாங்க, 5 இடங்கள் வாங்கினாங்க. 24 தேர்தலில் பாஜகவோட மட்டும் இருந்தாங்க, ஒரு இடம் கூட வாங்க முடியல. தருமபுரியில் வின் பண்ற லெவல்ல விட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கூட்டணி வச்சாதான் ஒரு 5-6 இடங்களை வின் பண்ண முடியும். திமுக கூட்டணி வச்சா கொஞ்சம் அதிகமான இடங்களில் கூட வின் பண்ண முடியும். அதிமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சு போனதுனால கொஞ்சம் அந்த எதிர்பார்த்த இடங்கள் வாங்க முடியல அவங்களால. இத்தனைக்கும் 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்து கூட அவங்க மத்திய மாவட்டங்களில் பெருசா வின் பண்ணல. அதிமுக ஆதரவு கூட வின் பண்ணல. இல்ல மத்திய மாவட்டங்கள்ல வின் பண்ண அளவுக்கு இந்த 10.5 கொடுத்ததால முக்குளத்தூர்